தாய்மண்ணே வணக்கம். என்னை படைத்த கடவுளுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் முதல் வணக்கம். சவுடு திரைப்படத்தில் வண்ண நட்சத்திரங்களாக வந்திருக்கும் எம் பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் உங்களுக்கும், சிற்பிக்குள் முத்தாய் விளங்கும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், முத்துக்கள் மாணிக்கமாய் விளங்கும் எம் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் சோபிகா. என்னோட ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டில்பாடி என்கிற கிராமம். இந்த கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான் இன்னைக்கு இவ்வளோ அழகாக உங்ககிட்ட ப்ரொடக்ட் பண்ணி நிற்கிறேன். அதுக்கு காரணமான நான் முதல்ல வணங்குறது பகவதி பாலா சார் தான். என்னை சினிமாவுக்கு முதலில் என்னை அறிமுகப்படுத்தின ஆளினால் அழகுராஜா பகவதி பாலா சாருக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக முக்கியமாக சொல்லணும், இந்த சவுடு திரைப்படத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக இந்த படத்துக்கு டைரக்டர் சார் கதை சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மூவி ரொம்ப ரகடாக இருக்கும், நீங்கள் இப்போ தான் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, உங்களால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட நேரம் எனக்குள்ளே இருந்த தன்னம்பிக்கையும் எனக்காக பரிந்து பேசினது பகவதி பாலா சார் தான். அவகிட்ட கொடுங்க, அதெல்லாம் பெஸ்ட்டாகவே பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்ன மாதிரியே என்னோட பெஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் என் கூட சவுடு படத்தில் நடித்த ஒவ்வொரு சின்ன கேரக்டராக இருக்கட்டும் இல்லை பெரிய கேரக்டர் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குடும்பமாக நின்று இந்த சவுடு படத்தை நாங்கள் நல்லபடியாக நடித்து முடிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் என் கூட நடித்த அனைத்து சக உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். மற்றும் இல்லை நிறைய அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு இருந்துச்சு, சாரி. சரி தெரில, ஓகே பரவாயில்ல. முக்கியமாக என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன், சாரி. சாங்கு நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சாங் எப்படின்னா, எனக்கு வந்த வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி அது உண்மையை சொல்ல போனால் அது என்னோட வாய்ப்பு இல்லை, வேற ஒருத்தவங்களுக்கு வந்தது. பட் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. பட் கதைக்கு அதை எப்படியும் மேட்ச் ஆகி பண்ணி என்னை டான்ஸ் ஆட வைத்த, எனக்கு அவள் சொன்ன மாதிரி தான், அவள் டான்ஸு தெரியாதுன்னு சொன்னால், ஆனால் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு நல்ல ஆசை, நல்லா ஆடணும். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் எங்கேயுமே ஸ்கூலில் கூட ஆட விடலை. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் ஒரு ஸ்டெப்பு கூட கற்றுக்கலை. ஆனால் என்னையும் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பவர் சிங் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஸோ நைட்டு 10 மணிலேருந்து காலைல 7 மணிக்குள்ளே அந்த ஒரு சாங் எடுத்து முடிச்சிட்டோம். அவ்வளோ தூரம் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார், தேங்க்யூ சார். சார் கூட பார்த்துருப்பீங்க, பகவதி பாலா சாரும் நானும் வேறு லெவலெல்லாம் ஃபைட் பண்ணியிருப்போம். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சார் தான். ஸோ இந்த சவுடு படத்தில் வந்திருக்கின்ற எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். கண்டிப்பாக மக்கள் உங்களோட எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எல்லாருமே திரைப்படத்தை தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இந்த படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அண்ணன் ஜாக்கவர்த்தங்கம் அவர்களே, அண்ட் படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் இப்ராஹிம், அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வர வச்ச மரியாதைக்குரிய அண்ணன் விஜயமுரளி சார் அவர்களே, மற்றும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சவுடு நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஏன்னா வேறு ஒரு நுங்கம்பாக்கத்துலேருந்து வேறு ஒரு ரெக்கார்டிங்லேருந்து முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு அந்த டைம் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அண்ணா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ட்ரெய்லரும் இதுவும் நான் இன்னும் பார்க்கல. பட் ஆல்ரெடி பார்த்தவங்க எல்லாம் அவங்க சொல்லும்போது நிச்சயமாக அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்ப முடியுது. எந்த ஒரு படைப்புமே சின்னதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அபூர்வங்கள் படத்தில் ரஜினி சாரே அறிமுக நடிகராக தான் இருந்தாங்க. அது மாதிரி எல்லா சின்ன படங்களுக்கு பின்னாடியும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் உருவாவாங்க. அப்படி இந்த படத்துலையும் டெஃபினட்டாக நிறைய பேர் உள்ளுக்குள்ளேன்னா நிறைய பேர் இருப்பாங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எவ்வளோ திறமையானவங்க, எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய பெரிய கலைஞர்கள் இந்த மேடையிலையும்
இந்த அரங்கத்திலையும் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஸோ அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜென்ரலாகவே இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நம்ம வந்து எந்த ஒரு படத்தையும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு நாம் எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறோம், எவ்வளோ அதுக்கு சாய்ஸஸ் இருக்குது. சோஷியல் மீடியா ஆகட்டும், இன்றைக்கி இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி தான் சினிமா பார்க்குறதுக்கு மக்கள் வராங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல கண்டென்ட்டாக நம்ம வந்து கொடுத்தோம்னு சொன்னால் டெஃபினட்டாக அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு மக்களும் காத்துட்ருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய வரணும். உதாரணத்துக்கு சமீபத்தில் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்தது. லப்பர் பந்து ஆகட்டும், அமரனாக இருக்கட்டும், மிகப்பெரிய வெற்றிகளை இண்டஸ்ட்ரி வந்து சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ சினிமாங்கிறது வந்து ஒரு நல்ல கரெக்டாக பண்ணால் பெரிய அளவில் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுன்றதுக்கு நான் சொன்ன இந்த படங்கள்லாம் உதாரணம். ஸோ இங்கே வந்திருக்கிற உதவி இயக்குநர்கள், இந்த படத்தில் பணியாற்றினவங்களாக இருக்கட்டும், இந்த படத்தின் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நல்ல கண்டென்ட்டாக, மக்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டாக இன்னும் நிறைய வந்து டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு வந்து என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். ஸோ ரொம்ப டைம் ஏற்கனவே மேடையில் எல்லாரும் பேசி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நம்மக்கிட்ட பால் வரும்போது ஆல்ரெடி டைம் தாண்டி இருக்கும். அதனால் நேரம் கருதி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என்னோட பேர் ரெஜினா. சவுடு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெயந்தன் சார் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரியும். ஒரு 2 years பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த டெக்ஸ்ட்டில் ரிமைண்டர் பண்ணி தான் எனக்கு அவங்க வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நான் வந்து பில்லி ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து 2012 நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு படம் ராட்டினம் படம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கரியரில் விஜே தான் ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து இன்ட்ரோ ஆனது. வில்லியாக நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் 30 above கேரக்டர், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஜெயந்தன் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு அழகான குடும்பமாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஆஷிஃபா மேடம் வந்து ஏரியா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி தான், அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படம் லோ பட்ஜெட்டாக இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோஆர்டினேட்டர், ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்கை வந்து இதில் வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ முருகன் சார், பாண்டி முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கண்ணன் சார் அவங்க இருக்காங்க, ப்ரொடியூசர் சார், அவங்களுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்ணன் சாருக்கு பேராக தான் இந்த மூவியில் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கிறேன். சேட்டலைட் சேனலில் விஜேவா அண்ட் கேப்டன் டிவி, தமிழ் டிவி, 1S டிவி அண்ட் ஒர்க் பண்ணினேன். ஆஃப்டர் நான் இப்போ வந்து ரீசெண்டாக யோகி பாபு சாருக்கு பேராக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடையில் எனக்கு பேச இடம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சவுடு படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவிற்கு இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும், அப்புறம் இன்னொரு இயக்குனர் பகவதி பாலா சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து ஆக்சுவலி சார் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம்தான் இந்த படம் வந்து இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் வந்து இது தியேட்டர் போய் ரிலீஸ் ஆகணும்னு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் கடவுளை. அப்புறமா வந்து எனக்கு வந்து டான்ஸ்னால் என்னன்னே தெரியாது. எனக்கு டான்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்த நடன ஆசிரியர் சார், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு டான்ஸ்னால் ஒரு ஸ்டெப் கூட தெரியாது. ஓகே, நான் கற்றுக்கிறேன். எனக்கு பவர் சிவா மாஸ்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்காகவே ஷூட் வந்து இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து நாளைக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் போயிருச்சு. ஏன்னா நான் சரியாக பண்ணாததுனால. அதுக்கப்புறம் வந்து என் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன் சார் மஹிபாலன், அப்புறம் பால்பாண்டி சார் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் இசையமைப்பாளர் சார் அவர்களுக்கும் நன்றி.
அப்புறம் நான் வந்து பண்ண அந்த ரொமான்டிக் சாங்ல வந்து பாட்டு பாடினதே கண்ணன் சார் தான். அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட வந்து சவுடு படத்துல நடிச்ச அனைத்து நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. சவுடு தான் சார் சொன்னேன், தவிடு இல்லை சார். அது கொஞ்சம் ஸ்லாங் ப்ராப்ளம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்டர்ல இருக்கேன், அதனால கன்னியாகுமரி தவிடு இல்லை சவுடு. அனைவரும் வந்து தியேட்டர்ல போய் பார்த்து உங்க ஆதரவை எல்லாம் எங்களுக்கு தாருங்க. ரொம்ப நன்றி.